அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இருக்கிறது பரங்கிப்பேட்டை மீன் மார்க்கெட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா எந்தெந்த மீன் என்ன ரேட்டுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மீனோட பேர் கரவா. இந்த மீன் இன்றைக்கி ஒரு கிலோ 325 ரூபா விலை போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 325 ரூபா விலை ரொம்ப ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே இந்த மீன் 450 ரூபாலாம் விற்கும். 400 450 ரூபா விற்கும். இன்றைக்கி 350 ரூபா. பிடிச்சிட்டு வந்தோம், எங்களுக்கெல்லாம் ரொம்ப மனசு சங்கடமாக போயிடுச்சு. வாங்குறவங்களுக்குமே மனசு கஷ்டத்துலேயே தான் வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களும் வெளியில் போய் விற்கணும் இல்லையா? அதனால் அவங்களுக்குமே கொஞ்சம் மனசு சரியில்லை. இன்னும் விலை குறைச்சி வாங்கணும்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. காரணம் அந்த புரட்டாசி மாதம். ஃபிஷர்மேனுக்கெலாம் அந்த புரட்டாசி மாதம் ஒரு பெரித கஷ்டப்படுத்துகிற ஒரு மாதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துகிற மாதமாக இருக்குது. இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு உண்மையிலே இது ஒரு நல்ல மாதம். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக மார்க்கெட் வந்தாங்கன்னா வெளியில் எல்லா இடத்துலையும் வாங்கிறத விட மீன் ரொம்ப சீப்பாக வாங்கிட்டு போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஒரு பாக்ஸில் 65 கிலோ மீன் விற்போம். டீ குடிக்கிறது என் மச்சான் இசை வந்தேன் எப்பயுமே டீ இல்லாமல் இருக்க மாட்டார். பாருங்கள், எடை பார்க்கும்போது கூட டீ குடிச்சிக்கிட்டு தான் உட்காந்துருக்கார். அடுத்ததாக நம்ம பார்க்குற மீன் கெளுத்தி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிலோ 170 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். கெளுத்தி ஓகே தான், எப்போயுமே 200 தான் விற்கும். ஒரு 30 ரூபா விலை குறைஞ்சிருக்கு. அது ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த கரவா தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப விலை குறைஞ்சிருச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்குற மீன் பர்லா ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்த மீன். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது காலையில் வந்த மீன். காலையில் நான் வீடியோ எடுத்துகிட்டு மறுபடியும் ஈவினிங் வந்து எடுக்கும்போது இந்த மீன் எடுத்தது. பர்லாவோட ரேட்டு ஒரு கிலோ இன்றைக்கி 160 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இந்த எடுக்கிறாங்க பாருங்கள், அந்த மீனோட பேர் தான் பர்லா. இந்த மீனை தோலை உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சிக்கன் 65 மாதிரி போட்டால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீனுமே பிடிக்கும்போது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக தெரியும். காரணம் என்னென்னா, அழகாக பாஞ்சு விழுந்துக்கிட்டே வரும் தண்ணியில். நல்லா மேலே ஜம்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீனும் எப்போவுமே 300 ரூபா 320 ரூபா இப்படி விற்கிற மீன். ஆனால் இன்றைக்கி 160 ரூபா, பாதி ரேட்டு தான். வேறு எந்த மீனுமே இன்றைக்கி அதிகமாக கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. மீன் விலை இல்லாததுனால நிறைய பேர் போட்டு யாரும் தொழிலுக்கு போகலை. அதனால தான் மீனும் அதிகம் வரல. $65 கிலோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 65 கிலோ இருந்தால் ஒரு 5 கிலோ பாக்ஸுக்கு லெஸ் பண்ணிவிடுவாங்க. மீதி 60 கிலோ தான் மீன். மயில் மீன் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது. இவங்க எதுக்காக இந்த வண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா, இவங்க வச்சுருக்க லாரிக்கும் போட்டுக்கும் கொஞ்சம் தூரமாக இருக்கும். இதில் வச்சு தள்ளிட்டு போவாங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்படி பண்ணுறாங்க. மயில் மீன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 மயில் மீன் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட தோகையை பார்த்தாலே நம்மளுக்கே ஆசையாக இருக்கும். தோகையை நான் கிட்ட போய் களைச்சி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த மீன் இவங்க இடம் வச்சாச்சு. அடுத்த மீனுக்கு பார்க்கலாம். இப்போ தெரியுதா எதனால் இதை மயில் மீனுன்னு சொல்கிறோன்னு? அந்த காலத்திலே எங்கள் முன்னோர்கள் எப்படி பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தோகை இருந்தால் மயில் மீன்.
மூணாவதாக உள்ள மயில் மீன் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.